பாருங்கள், ஒரு முறை ஒரு இப்போ 100க்கு அதிபதி வர்றான், மிலிட்ரி ஆஃபீஸர். அவன் 100க்கு அதிபதினா 100 பேர் உள்ள பெட்டாலியனுக்கு தலைவன். அவன் சொல்லுகிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதம் பிடிச்சி அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்கிறான், சுகமாக்க வேணுமென்றான். ஏசு சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஆள் சமுதாயத்தில். ஏசு சொல்கிறார், சரி நான் வரேன் வா அப்படின்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், திடீர்னு அவனுக்கு ஒரு ஞானோதயம் வருது. அவனு சொல்கிறான், இல்லை நீர் வரவே வேண்டியதில்லை, நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி ஆற்றவன், எனக்கு அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு புரியுது அப்படின்றான். உலகத்தில் எப்படி நிறைய பாருங்கள், நேச்சுரல் லாஸுக்கும் ஸ்பிரிச்சுவல் லாஸுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. இயற்கை பிரமாணத்துக்கும் ஆவிக்குரிய பிரமாணத்துக்கும் தொடர்பு நிறைய இருக்குது. இது மாதிரியே தான் அதுவும் இருக்குது. பாருங்கள், இயற்கை பிரமாணத்தில் எப்படி வேலை செய்யுது. ஒரு ராஜானா என்ன பண்ணுறான், ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் உண்டு. ஒரு ஆஃபீஸருடைய வார்த்தையில் அது நீங்கள்லாம் சிலர்லாம் அதிகாரிகளாக இருக்கிறீங்க, அரசாங்கத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ அதிகாரிகளாக இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அது அப்படியே நடக்குது. அவன் சொல்கிறான், நான் ஒருத்தனை வானா வர்றான், போனா போகிறான், இதை செய்யினா செய்கிறான், எனக்கு தெரியுது, அதிகாரம் எனக்கு வழங்குது. இதே போல தான் ஆவிக்குரிய விதத்திலும் உமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் பேரலில் பார்க்குறான் பாருங்கள். இது மாதிரி தான் அதுவும் இங்கே இயற்கை உலகத்தில் நான் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி ஆவிக்குரிய உலகத்தில் அதிகாரம் இருக்குது. நீர் என் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை பார்த்து அவன் மேலே கை வச்சு சோமாகணும்னு அவசியம் இல்லை. சிலர் அப்படி தான் நம்புறாங்க பாருங்கள். பேதுரு மாமியாருக்கே அவர் போய் தான் ஜெபம் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் இவன் எவ்வளோ தேவலாம் பாருங்க. இவன் சொல்கிறான், வரவே வேண்டியதில்லை, எனக்கு அதிகாரம் வழங்குது. ஏன்னா நான் இங்கேருந்து கட்டளைட்டுன்னா அங்கே வேலை நடக்கும், 100 மைல் தூரத்தில் வேலை நடக்கும். என் கட்டளை போய் சேர்ந்தா போதும், வேலை நடக்கும். என் கட்டளை வந்து இங்கே சொன்னால் அதை ஒரு காயத்தில் போட்டு கையெழுத்து போட்டு அட்டையை கொடுத்து அமிச்சு அவன் ஒரு குதிரையில் ஏறி போய் அங்கே கொடுத்தாதான் இந்த கட்டளை அங்கே போய் சேர முடியும். ஆவிக்குரிய உலகம் அப்படி இல்லை. இங்கேருந்து ஒரு வார்த்தையை பேசினா அது அண்ட சராசரங்களை கடந்து எல்லா இடத்துக்கும் சேர்ந்து போகும். இங்கே பேசினா 10,000 மைல் தூரத்தில் அந்த வினாடியே அது ஒலிக்கும். ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த வார்த்தைகள் என்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற வார்த்தைகள். இதனுடைய வல்லமை வித்தியாசமாக கிரியை செய்து பாருங்க. அவன் சொல்றான், என் வீட்டுக்கு வர வேணாங்க, இங்க இருக்கிறீங்க, தூரமா இருக்குது, இங்க இருந்த ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான்றான், சுஸ்தமா வாழ்றான். இயேசு சொல்றாரு, இதை போல ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலத்திலே நான் கண்டதில்லை என்ற, பார்த்ததே இல்லை என்ற. நம்ம ஆளுங்களே இப்படி விசுவாசிக்க மாட்டேறாங்க. ஏன்னா இவன் வந்து ரோம போர் செய்வன், இவன் யூதனே கிடையாது, யூதனே கிடையாது. ஆச்சரியப்படுறாரு, எங்கள் ஊர் ஆளுங்களே எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களே இப்படி விசுவாசிக்கிறது இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் படிச்சுட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. வீட்டில் போய் தலையில் கை வச்சு எண்ணெய் பூசி வீட்டில் தண்ணிலாம் தெளிச்சிட்டு வரணும் சிலருக்கு, அப்போ கூட சரியாகாது.